ஜெபம் பண்ண கடவோம். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடைய நான் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்றார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய திருச்சமுகத்திலே நாங்கள் வரவும் உம்மை ஆராதிக்கவும் தேவன் பாராட்டி எண்ணி முடியாத ஈவுகளுக்காக கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் நீரே எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து அப்பத்தை பிற்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் எங்கள் எல்லாரும் நீ ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 411 பாமாலை 265 பாடுவோம். நீர் திவ்ய வழி இயேசுவே, நீர் பாவநாசர்தாம். கீதம் 411 பாமாலை 265 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் ஒரு பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிரல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரே, ஒருவரே பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் சகோதர சகோதரிக்கு பாவம் செய்தலும் அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உடைய விடுதலை பணியில் உலகில் நாங்கள் சேர்ந்து செயலாற்றுவோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமறைகளை சுத்திகரியும் விடுதலை பெறும் புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளுடன் உண்மையாய் மனந்திருமுறை யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்முடைய மனம் திரும்பி தம்முடைய சகோதரர் சகோதரிகளின் குற்றங்கள் மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கிண்குவ கெசிமா ஞாயிற்றுக்குரிய சுருகு ஜெபம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களை மீட்கும்படியாக முது ஏக சுதரனும் பாராமல் கிறிஸ்து இயேசுவை உலகத்திற்கு அனுப்பிய முது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். வரலாற்றில் செய்து வரும் மீட்பின் திட்டங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். இதுவே மீட்பின் காலம் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக நாங்கள் வாழ அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று உலகத்தின் கடைசி பரியந்தமும் உம்மோடு வீற்றாலும் இளாண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்திய திருச்சபைக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். சகோதரரே, என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உங்களை போலும் ஆனேனே. எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படியிருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் ஆரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்கக்கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆகிலும் நல் மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகுமளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன் என்பது நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே
தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 234 பாடுவோம். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால். கீதம் 234 பாடுவோம். ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால்
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சேசை கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெறும்படியே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட சாதையா அவர்கள் நமக்கு இந்த ஆராதனை வேளையை நமக்கு நாம் பங்கு பெறும்படியாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதையா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற இந்த உன்னதமான ஊழியத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளை சேசே திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த ஆராதனை வேளையை ஒவ்வொரு வாரமும் மிகுந்த ஜபத்தோடு அதிக பிரயாசத்தோடு கூட நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய அதிகமான ஜபங்கள் எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் தினந்தோறும் ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் மனம் வந்து இந்த ஊழியத்தை ஆதரிக்க முன்வர உங்களுடைய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆலயங்கள் இல்லாத கிராமங்களிலே, வயோதிப நிலைமையிலே ஆலயத்திற்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கின்ற அநேக பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை அநேகர் தொலைபேசி மூலமாக என்னோடு கூட சொன்னதை எண்ணி நான் உள்ளத்தில் ஆழத்தில் கர்த்தரை துதிக்கிறேன். நிச்சயமாகவே நீங்கள் செய்கிற உதவி அநேகருடைய ஆத்துமா ஈடேற்றத்திற்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் கூட இந்த ஆராதனை வேளையை நமக்கு தாங்கும்படியாக சென்னை சார்ந்த ஒரு பேராசிரியர் குடும்பம் நமக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். நம்முடைய ஊழியங்களை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காய் வைராக்கியமாயிருந்து ஊழியம் செய்கிற அருமையான ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக அருமையான அம்மா அவர்கள் இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளையும் காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இங்கு வேதம் சொல்லுகிறபடியே, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கின்படியே கர்த்தர் தாமே தர்மையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கொடுத்து ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காணப்பண்ணி ஆண்டவர் இந்த குடும்பத்தை உயர்த்துவாராக. அருமையாய் கொடுத்த அன்பு மகளுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த குடும்பத்திற்கு மூத்த சகோதரிக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் இந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காய் பல வகையில் உதவி செய்கிற ஜெபிக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே. நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமென்று நீர் விரும்புகிறீரோ அதை கற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் உதவி செய்யும்படியை ஜெபிக்கிறோம். தாழ்த்தி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நம் நிருப வாக்கியமாக வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம்
18ஆம் வசனம். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். இங்கு வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, நல் விஷயத்திலே நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். எல்லாருடைய மனதிலும் சில வைராக்கியங்கள் இருக்குது. சின்ன குழந்தைக்கு கூட இருக்குதுங்க. சில வேளைகளில் அதுக்கு நம்ம மன வேதனைப்படும்படியாக ஏதாவது ஒரு காரியம் செய்துவிட்டோம் என்று சொன்னால், அது சாப்பிடாம இருந்து என்னச்சுன்னா வைராக்கியம் பாராட்டுக்கு நம்ம பார்த்துருக்குறோம். சில பிள்ளைகள் பேசாது பார்த்துக்கிடுங்க. அதை நம்ம ரொம்ப கன்வின்ஸ் பண்ணணும். இந்த வைராக்கியம் எல்லாருடைய வாழ்விலும் என்னச்சுதுன்னா இருக்கிறது. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையான வைராக்கியம் இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய வைராக்கியம், இன்னொன்று மாம்சத்துக்கு ஏற்ற வைராக்கியம். இந்த மாம்சத்துக்குரிய வைராக்கியம் ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அதில் பல பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம் என்று 19ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 20ஆம் வசனத்தில் வைராக்கியம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்கிறது. இது மாம்சத்தின் கிரியை. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வைராக்கியம், மாம்சத்துக்குரிய வைராக்கியம் ஒன்று இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆவியிலே நாம் வைராக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மத்திய ஆசியாவே கலக்கின ஒரு தேவ மனுஷன் பவுல் அப்போஸ்தலன். அவர் ஒரு காலத்தில் மாம்சத்துக்கு ஏற்ற வைராக்கியம் உடையவராக இருந்தார். நீங்கள் அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்தில், நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். இவன் ஆண்டவர் மீது வைராக்கியமாக தான் இருந்தான். ஆனால் இது அறிவுக்கேற்ற வைராக்கியம் கிடையாதான். நீங்கள் கலாத்தியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 14ஆம் வசனம், என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிறோம் யூத மார்க்கத்தில் தெரிகிறவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காகவும் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். பாரம்பரியத்திற்காக ஒரு பக்தி வைராக்கியம். ஆனால் ஆண்டவர் பாரம்பரியத்தெல்லாம் உடைத்து போட்டு நம்ம எல்லாரும் ஆவிக்குள்ளாக வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்தார்னா விரும்புகிறார். இன்றைக்கு வேதத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற வைராக்கியம் எதில் இருக்கணும் என்பதை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த மாம்சத்துக்குரிய வைராக்கியம் அநேக தீங்கான காரியங்களுக்கு நேராக அழைத்து செல்லும். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாம்ச வைராக்கியத்தில் அவன் சொல்கிறான், நான் தேவனை பற்றி பக்தி வைராக்கியம் இருந்தேன் அப்படின்னு சொன்ன அந்த மனுஷன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக, சிறையில் அடிக்கும்படியாக, பல கஷ்டங்களை கொடுக்கும்படியே தமஸ்குக்கு சென்று கொண்டு இருந்தானா. அப்போ இவனுக்கு இவ்வளோ வைராக்கியம் எங்கே கொண்டு போய் அவனை நிறுத்துகிறது பாருங்க. ஆண்டோடைய பிள்ளைகளை கொலை செய்வதற்கு, துன்பப்படுத்துவதற்கு, சிறையில் அடைப்பதற்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. அப்போ இது எப்படி ஆவிக்குரிய வைராக்கியம் சொல்ல முடியும்? நம்ம அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, வைராக்கியம் பாராட்டுற அநேக மக்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இது நான் நியாயமான வைராக்கியம்தான் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். இல்லை அன்பானவர்களே, நீங்கள் வேதத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கணும். ஆண்டவர் இந்த வைராக்கியத்தில் பிரியப்படுகிறாரா? ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து வேதத்தில் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வைராக்கியம் அதன் மேலே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. முதல்ல நாம் பார்க்கும் பொழுது இங்கே 119ஆம் சங்கீதத்தில் 139ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. இங்கே என்ன சொல்லுகிறது? உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 139ஆம் வசனத்தை பாருங்கள். என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால்
என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய வசனத்தை மறந்து போனாங்க, ஆகவே எனக்கு ஒரு பெரிய ஒரு வைராக்கியம், இந்த ஜனங்கள் எல்லாரும் இப்படி மறந்து போனாங்களே, ஆண்டவரே இவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமே. அதுக்கு அவன் என்ன செய்தானா, அந்த 136 வசனத்துல, இது ஜனங்கள் எல்லாரும் வேதத்தை மறந்து போனபடினால் என் கண்களிலிருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது. அப்போ ஜனங்கள் ஆண்டவருடைய வசனத்தை மறந்து போகும் பொழுது, ஜனங்கள் ஆண்டு விட்டு தூரமாய் போன நிமித்தமாக நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும். என்ன தெரியுமா? அவர்களுக்காக ஆத்ம பாரத்தோடு கூட தேவ சமுத்திரை செபிக்கணும். அவன் சொல்றான், இவள் எல்லாரும் வேதத்தை மறந்துபடினால் என் கண்களிலிருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பாருங்க, 9ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றான், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கு. இந்த முதல் வசனத்தில் அவன் சொல்றான், என்னுடைய தலை தண்ணீராக என் கண்கள் கண்ணீர் ஊற்றுவாயிருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஜனங்கள் ஆண்டவர் விட்டு தூரமாய் போய்விட்டார்கள், வேதத்தை மறந்து போனாங்க. அவர் சொல்ற, ஆண்டவரே என் கண்களெல்லாம் கண்ணீரா இருக்கணையா, என் தலையெல்லாம் தண்ணீரா இருந்தா போதும், நான் இரவு பகலாக உடைய சமூகத்திலே நான் கதறுவேனே. அவனுக்குள்ளாயிருந்த அந்த ஜெப வைராக்கியம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம். இன்னும் சில தினங்களுக்குள்ளாக நாம் ஒரு லெந்து காலத்துக்குள்ள செல்லுகிறோம். இந்த வருஷத்திலும் கூட இந்த லெந்து காலம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசந்த காலம் நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகவே ஒரு துளிர் விழுகிற காலமா இருக்கணும். இந்த நாட்களை நான் உபவாச நாட்கள் அப்படின்னு சொல்லணும். லெந்து காலங்களை தேவ சமூகத்தை அதிகமாக நம்மை தாழ்த்தி நம்முடைய இருதயத்தை கிழித்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு நாள். ஆகவே தான் தேவ சமூகத்தில் இந்த ஜெபத்தில் வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த நாட்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 18ஆம் வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க விட்டாதே, எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. ஆண்டவருடைய சமூகத்தில் இரவு பகலாக நாம கண்ணீரோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜெபிக்கின்ற ஒரு வைராக்கியம் இருக்கிறதா? ஐயோ இன்னைக்கு ஜெபிக்கலையே, காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் வரலையே, அந்த மன வேதனை இருக்கிறதா? அந்த பாரம் இருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவருடைய முகத்தை நான் பார்க்கலையே, அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதா? மனசாட்சி நமக்கு அதை குறித்து உணர்த்துகிறதா? யோசித்து பார்க்கணும். எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், ஆண்டுகள் கணக்காக தேவ சமூகத்தில் வராமல் இருந்திருக்கிறோம். ஏதோ ஒரு நாள் ஆராதனையில் பங்கு பெற்றோம், ஒரு ஜெப கூட்டத்தில் பங்கு பெற்றோம், அதோடு முடிந்து போகிறது இல்லைங்க. இது ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வோடு கூட தொடர்புடையது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நாம் ஜெபத்தின் மூலமே தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த ஜெப வைராக்கியம், நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுதுல, ஆண்டவரை அறிந்த புதுல இருக்கிற அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை, தேவனை தேடுகிற அந்த தேடுதல், அந்த உணர்வு இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் இந்த அளவிற்கு பின்னோக்கி செல்வதற்கு ஒரு பெரிய ஒரு காரணம் தெரியுமா? அந்த ஜெப வைராக்கியம் நமக்கு இல்லைங்க. தானியேல் ஒரு இளம் வாலிபனாக பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாகி கொண்டு செல்லப்பட்டவன் தான். வித்தியாசமான ஒரு சூழலை தான் அவனுடைய ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினாலே அவன் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்தான். அதே அளவுக்கு பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு. அவன் கூட இருக்கிற மூலமாக எத்தனையோ நெருக்கடிகள். ராஜா சட்டம் போட்டாரு, 30 நாள் அளவு என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது என்று சொல்லி.
தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேம் நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவனுக்கு சூழ்நிலைகள்லாம் எதிராகத்தாங்க இருக்குங்க. அவனோடு வேலை பார்த்த அமைச்சர்கள் எல்லாரும் அவனுக்கு எதிராக இருக்கிறாங்க. அதனுடைய அந்த ராஜா சொன்னாரு, யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி. எல்லாம் தனக்கு எதிராக, சட்டத்திட்டங்கள் எல்லாம் எதிராக இருந்தாலும் கூட அவன் ஆண்டவருக்கு எதிராக செல்ல அவன் விரும்பலாங்க. எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் முன்பு செய்து வந்தபடி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதனால அவனுக்கு பிரச்சனை வராமல் இருந்துச்சா? ஜெபிக்கிற மனுஷர்களுக்கு தான் ஏராளமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வருங்க. ஆனால் முடிவு ஜெபிக்கிற மனுஷனுக்கு. சிங்கக்கவியில கொண்டு போய் போட்டாங்கங்க. தூதனை அனுப்பினாரு, சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாரு. நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். சிங்கக்கவி வரதான் அவனால் வர முடியுங்க. ஆனா சிங்கக்கவிக்குள்ள அவனால் வர முடியாது, இயேசுவால் வர முடியும். நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லமையுடையவர். தம்முடைய தூதனை அனுப்பினார், சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். இன்றைக்கு அதே ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜெப வைராக்கி இருக்கிறதா? தானியேலை போல நெகேமியா எருசலேமுடைய செய்திகளை கேட்கின்றான். மண்மேடாய் கிடக்கிறது, பாழாய் கிடக்கிறது. அவன் சில நாளாய் அழுது துக்கித்து அவன் புரண்டான். ராஜா பார்க்கிறான், உன் முகம் ஏன் துக்கமா இருக்கிறது? இவன் வருத்தெல்லாம் சொல்றான். ஆண்டவருடைய கரம் நெகேமியா மீது நன்மைகளை செய்யும்படியா இருந்தபடினால ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சிருக்க. நமக்கு வேணுங்க இந்த ஆத்ம பாரம். நீங்கள் எதை இழந்தாலும் ஜெபத்தை இழந்து போகக்கூடாது. கடைசி மட்டும் நம்ம கரை சேர்ப்பது அது ஒண்ணுதாங்க. இந்த எழுந்து காலத்திற்குள்ளாக நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும். உலக பிரகாரம் எத்தனையோ வைராக்கியத்தை வச்சிருக்கிறோம். அதெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில போட்டுடுங்க, தூர தூக்கி போட்டுடணும். என்னென்ன காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுங்க எல்லாம் நீங்க யோசித்து பாருங்க, எழுதி வைங்க. அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதா இல்லையான்னு யோசித்து பார்த்து தூர தூக்கி போடுங்க. உன் குடும்பத்தில் சில பேருக்கு நீங்க வைராக்கியம் பாராட்டலாம். செத்தாலும் என் வீட்டுக்கு வரக்கூடாது, நன்மை தீமை எதுக்கும் போகக்கூடாது, அவங்களும் வரக்கூடாது. இந்த காரியத்தை மன்னிக்க முடியல, இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் திரும்பி பார்க்க மாட்டேன். தேவனுக்கு முன்பாக இது எல்லாம் அருவருப்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு அருவருப்பானவங்க எல்லாம் நமக்கு அருவருப்பா இருக்கணுங்க. அப்போதான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஜெப வைராக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்போது இருக்கும்படியாக நாம் அதை காத்துக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் வைராக்கியமாக இருக்கேன், என்னை ஒரு விசை பலப்படுத்துங்கப்பா, இன்னும் ஒரு விசை எனக்கு அந்த கருவையை தாங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது எண்ணாம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. எண்ணாம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கரத்தை திருப்பினான். ஆண்டவருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மீது பயங்கரமான ஒரு கோபம் உண்டு, இல்லை என்று பார்த்து விட வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தார்.
காரணம், இந்த ஜனங்கள் தேவன் அருவருக்கிற விக்கிரக ஆராதனை காணப்பட்டது, வேசித்தனம் காணப்பட்டது. பட்ட பகல்ல ஒரு மீதியான ஸ்திரியை ஒரு இஸ்ரவேலன் தன்னுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போகிற விபச்சாரத்திற்கு. இவனுக்குள்ளாக அந்த பக்தி வைராக்கியம், ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், இப்படி துணிகரமாக பாவம் செய்கிறானே, நேர கூடாரத்துக்குள்ள போன ஒரே குத்தாய் 2 பேரையும் குத்தி போட்டாங்க. அவன் அதை செய்யலை அப்படின்னாச்சுன்னா ஜனங்கள் எல்லாம் மாண்டு போவாங்க. அதற்குள்ள ஏறக்குறைய 24,000 பேர் மடிந்து போனார்கள் என்று இங்கு வேத வசனம் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த வாதம் நின்று போயிற்று. கர்த்தருக்காக பரிசுத்தத்தில் வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று இந்த பெனகாசு நினைத்தான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளதாக, உண்மை உள்ளதாக, நேர்மையானதாக இருக்கிறதா? நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய பார்வைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறதே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் இருக்கிறதா? லேவியரும் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 29, 31 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்க பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. வேசித்தனது மூலமாக, விக்கிரக ஆராதனை மூலமாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் லேவியரும் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், 20, 26 ஆகிய வசனங்களிலே, நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படியாக உங்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து கொண்டு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தமான ஒரு ஜீவியம் இருக்கணுங்க. இந்த பரிசுத்தமான வாழ்வில் மட்டும் இருக்கிறதா? யோசித்து பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். யெகூவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 2 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். யேசேபேலுடைய வேசித்தனத்தை பார்த்து அவன் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் கொடுக்கிறான். எவ்வளவு ஒரு அசுத்தமான பாவமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. தேசத்தை கரைப்படுத்தி விட்டார்கள் யேசபேலும் ஆகாபும் சேர்ந்து. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே சுத்திகரிக்கும்படியாக இந்த விக்கிரக பாகாலின் விக்கிரக தோப்புகள் எல்லாம், அந்த ஆலயங்கள் எல்லாம் நிர்மலமாக்கும்படியாகத்தான் இவன் வைராக்கியமாக எழும்பி வருகிறார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அதனால தேவனுடைய சந்ததி ஆடு எரிச்சு தருனா சில தலைமுறைகளை அவனுக்கு கொடுக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். பரிசுத்தத்தில் மாத்திரம் வைராக்கியம் இருந்தா நம்முடைய சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறாருங்க. 4 தலைமுறைக்கு நீ ராஜா வந்துட்டு போப்பா. அவன் நினைச்சு பார்த்துருப்பானா தனக்கு ஒரு ராஜ அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகாபுக்கு அடுத்தலாம் பிள்ளைலாம் ராஜாவா இருக்கணும். ஆனா இவனை கொண்டு போய் ஆண்டவர் ராஜாவாக்குறது மாத்திரம் சந்ததிக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு பாருங்க. பரிசுத்துக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினா. இன்றைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமா? பரிசுத்தத்தை இழந்து விடுகிறோமா? உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு, ஆபாசங்களுக்கு, இன்னும் எத்தனையோ காரியங்களுக்கு அநேக பிள்ளைகள் தன்னுடைய பரிசுத்தத்தெல்லாம் இழந்து போய் விடுகிறார்கள். மூடி பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பாக இந்த பாடல் ஆராதனையை நடத்தும்படியாக பாடகர் சாங்கி என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனிதர் கூட வருவார். அவர் பாடும்பொழுது அப்படியே தேவ பிரசன்னம் வந்திருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் மீது அப்படியே வந்து இறங்கும். பார்த்துக்கிடுங்க, அப்படியே ஒரு பின் ட்ராப் சைலன்சர் இருக்கும். அவர் அவ்வளோ அருமையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெய்வ பிரசனத்தோடு கூட பாடுகிற ஒரு பாடகர். அவர் ஒரு காலத்துல அவர் கிளப்ல பாடிக்கிட்டு இருந்தாருங்க. நடன விடுதிகளில் பாடிக்கொண்டு இருந்தவர். நிறைய சிநேகிதிகள் அவருக்கு உண்டு. ஒரு நாள் அவர் ஒரு வெளியூர் பிரயாணப்பட்டு போகும்போது அவருடைய கார் பழுதாகி விட்டது. ஒரு ஷாப்பு கொண்டு சென்றார். அவன் சொன்ன இன்னும் ஒரு மணி நேரம் கிட்ட ஆகும் சொன்ன உடனே அவர் வெளியே அந்த
ரோட்டில் அப்படி நின்று கொண்டு இருந்தார். இன்னும் டைம் ஆகாம நம்ம என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அப்படியே யோசித்து கொண்டே அவர் இருக்கின்றார். திடீரென்று சில பெண்களுடைய சத்தம் கேட்கிறது. சாங்கி சாங்கி என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். யார் நம்மை கூப்பிடுறது திரும்பி பார்த்தார். அந்த நடன விடுதிகளில் பாடல் பாடும் பொழுது நடனம் ஆடுவார்கள் அல்லவா, அங்குள்ள இளம் பெண்கள், அவர்கள் தான் கூப்பிட்டார்கள். பாத்திரம் ஓடி வந்துட்டாங்க. சாங்கி எங்கே போனீங்க? உங்களை நாங்கள் தேடுன்னு தேடுக்கிறோம். நீங்கள் எங்கேயோ போனீங்க, ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் பாடலாம் பாடுறாங்கன்னு சொன்னாங்க. என்ன நீங்கள் அப்படி போயிட்டீங்க? உங்களை இழந்து நாங்கள் தவிக்கின்றோம். நீங்கள் மீண்டும் எங்கள் கிளப்புக்கு வாங்க. நீங்கள் கெட்டு போயிடாதீங்க. அங்கே போய் பாடி நீங்கள் இங்கே வாங்க. சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியோடு கூட இருக்கலாம், சம்பாத்தியம் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு பாட்டை பாடித்தான் ஆகணும் சாங்கி. இந்த இளம் பெண்கள் ஒரு 4-5 பேரை பிடித்து கொண்டார்கள். அது ஒன்றுமே சொல்லலை. இந்த சாங்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டு நோக்கி பார்த்தார். இந்த இளம் பெண்கள் அரைகுறை ஆடைகளோடு கூட சாங்கியை பிடித்து கையை பிடித்து உலுக்கி கொண்டு இருக்கிறார்கள். எங்கே போய்விட்ட? வா வான்னு சொல்லு. சரி பாடுகிறேன்னு சொல்லி கண்களை மூடி இறுதி ஆழத்திலிருந்து வானத்தை நோக்கி பார்த்து அவர் ஒரு பாடலை பாடினார். அதைத்தான் கீதங்களும் கீர்த்தனைகளும் இந்த பாடல் புஸ்தகத்தில் 517வது பாடல், பாமாலை 333 அந்த பாடல் இருக்கிறது. இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும், மீட்பரே மீட்பரே எந்த மேன்மையெல்லாம் நீரே, விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு பாமாலை பாடல். மிகுந்த உருக்கத்தோடு கண்ணீரோடு கூட அப்படியே வானத்துக்கு நேராக தன் தலையை உயர்த்தி இந்த பாடலை பாடினார். கண்களை மூடி பாடி முடித்து கண்களை திறக்கின்றார். இவர்களை காணவில்லை. என பார்க்க கீழே அந்த 4-5 அந்த வாலிப பெண்களும் முழங்கால் போட்டு கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தார்களாம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்தம் அநேகரை பரிசுத்துக்கு நேராக இழுத்து கொள்ளுங்க. இதுதான் தேவ கிருபை, தேவ மகிமை. எப்போ தேவ மகிமை வெளிப்படும் தெரியுமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கும் பொழுது. பரிசுத்தம் இருக்கும் பொழுது யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட பரிசுத்தமா இருந்தான். போத்திபாருடைய வீட்டில் பாவம் அவனை நெருக்கிற சூழ்நிலையிலும் கூட பரிசுத்தமா இருந்தாங்க. அவன் அரண்மனையில் இருக்கும் பொழுது கூட பரிசுத்தமாய் வாழ்ந்தான். அதனால அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யாரெல்லாம் அவனை பகைத்தார்களோ அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனுடைய கால்கள் கீழே வந்து விழுந்தார்கள். உங்க வாழ்க்கையில் இந்த பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். ஒரு நாள் நீங்க இடறி போக மாட்டீங்க. ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி வராதுங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன், பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஆண்டவர். நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படியாக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தர் நான் பரிசுத்தர். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவருடைய இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக பரிசுத்தமாக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமாக்குவார். அது மாத்திரமல்ல, ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது 17ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களில் ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்றால், அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் கொண்டு ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவரோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். 34ஆம் வசனம், சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடின் நியாயாதிபதிகள் ஒருவனாகிய தியோனேசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் இப்போ ஒரு பக்தி வைராக்கியம் வந்துருச்சுங்க.
கர்த்தருக்காய் ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அத்தனை பட்டத்தில் இருக்கிறான். சீலாவும் தீமோத்தேயும் தனக்கு இந்த ஊழியத்தில் துணையாக இருக்கும்படியாக வரவழைத்தாங்க. அவங்க இன்னும் வந்து சேரலை, வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க. அவன் அத்தனை பட்டது வர்ற வரையும் வெயிட் பண்ணலை. இவன் யாரையெல்லாம் சந்திக்கிறான், ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுகிறான். ஆத்ம பாரம், இந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும். ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டிய ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கணுங்க. நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு ஆசை இருக்கிறதா? ஆண்டவரை பற்றி சொல்லணும், அவங்களுடைய அந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்கு இருக்கணும். அவன் அத்தனை பட்டணம் முழுவதும் விக்கிரத்தை நிரப்பப்பட்டிருந்த ஒரு பட்டணம். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, அநேக விசுவாசிகள் ஆனார்கள். அது மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு, அந்த மார்ஸ் மேடையின் நியாயாதிபதி, அவன் ஒரு ஜட்ஜி, அவனும் விசுவாசி ஆயிட்டான். சில பெண்களை விசுவாசிகள் ஆயிருக்கிறாங்க. இவன் ஏன், அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் பஞ்சாப் பகுதியில் ஊழியம் செய்த ஒரு அருமையான ஒரு தேவ மனிதன், அவரை பற்றி சொல்லப்படுது ஜான் ஹைடுன்னு சொல்லப்பட்ட ஒரு தேவ மனிதன். அவரை பற்றி சொல்கிறாங்க ப்ரேயர் ஹைட் அப்படின்னு சொல்கிறாங்க. முழங்கால முழங்கால் மனுஷன் ஜெபம் பண்ணாருன்னா மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாருங்க. ஆரம்ப காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப போராட்டம், சோர்வாக தான் இருந்துச்சு. ஆவியானவர் வந்த பிறகு அப்படி வாழ்க்கையெல்லாம் மாறி போயிடுச்சு. பஞ்சாப் பகுதி அசைத்து ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன். திறந்தவரும் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவாவது தார் ஆண்டவரே. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரு ஆத்மா கொடுத்தாராம். அதுக்கு அடுத்த ஆள் ஜெபம் பண்ணார். அடுத்த வருஷம், ஆண்டவரே 2 ஆத்மாவை தார் ஆண்டவரே ஒரு நாளைக்கு. ஆத்மாக்கள் இருக்க இல்லாமல் இருக்கிறேன்ப்பா, டெய்லி 2 ஆத்மா தாருங்க. அப்புறம் ஜெபத்தை மாத்திட்டாரு, ஆண்டவரே டெய்லி எனக்கு 4 ஆத்மாவை தாங்கப்பா. வருஷத்துக்கு 6500 ஆத்மாக்கள் எனக்கு வேணும். தேவ சமூகத்தில் கதறினாருங்க. ஒரு நாள் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவர் அதே டெய்லி 4 ஆத்மாக்களை கொடுத்தாரு. இன்னும் பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு அந்த ஆத்ம தாகம், அந்த பாரம், இதுதாங்க தேவன் விரும்புகிற வைராக்கியம். இந்த வைராக்கியம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். இந்த உலகத்துல நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இதை விட்டுட்டு மாம்ச வைராக்கியத்தை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அது ஒண்ணுக்கு உதவாது. அது குப்பை, தூரத்துக்கு போடணுங்க. இந்த உபவாச நாட்களுக்குள், ஆவிக்குரிய வசந்த காலத்துக்குள் செல்லுகிற நமக்கு தேவன் இப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூக ஆண்டவரை மாம்ச வைராக்கியத்தை எல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்க. ஆவிக்குரிய வைராக்கியத்தை எனக்கு தாங்க. அது ஜெப வைராக்கியம், பரிசுத்தத்தில் வைராக்கியம், ஆத்மபார வைராக்கியத்தை தாருங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு என்று பெரிய காரியங்களை சாதிப்போம். தேவ சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நம்ம ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 604, கிறிஸ்தவ கீர்த்தனை 250 பாடுவோம். வேத வசன விதைகளை பூவியில். கீதம் 604, கிறிஸ்தவ கீர்த்தனை 250 பாடுவோம். Sana
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கவும் நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக மனித அவதாரம் எடுத்து நீர் வந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த ஆண்டின் லெந்து காலங்களுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறீரே. இது வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆவிக்குறி வாழ்க்கையில் ஒரு வசந்த காலங்களாக என்னை தந்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு முது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே பேர் பேராக நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் உள்ளந்திரியங்களெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறவர், ஒவ்வொருடைய அந்தரங்கங்களையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் முது பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அவருடைய கண்ணீரெல்லாம் நீங்கள் துடைத்து மன பாரத்தை அகற்றி சமாதானத்தினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்விலே பல வகையான போராட்டங்கள், பல வகையான பிரச்சனைகள், ஆண்டவரே சமாதானம் இழந்த ஒரு தன்மைகளையா ஆண்டவரே, இவைகளுக்கு மத்தியில் உம்மை தேடி வந்திருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எப்படியாயிலும் பிசாசான குடும்பத்தை ஆண்டவர் சீர்குலைத்து விட வேண்டும் என்று பல வகையில் போராடி கொண்டு இருந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவர் முது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தயவா இறங்கி எல்லா போராட்டங்களிலிருந்து முது பிள்ளைகளை விடுதலையாக்கி ஆண்டவரை தலை நிமிர செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் வெட்கத்திற்கு பதில் இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பங்களில் சமாதானம் பெருகட்டும், ஐக்கியம் பெருகட்டும் ஐயா. ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. குடும்பமாய்மை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு குடும்பத்தில் ஒரு மகனோ ஒரு மகளோ ரட்சிக்கப்படாமல் ஆண்டவரே பாவத்திற்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் இந்த குடும்பத்தில் எப்படி நிம்மதி இருக்கும் ஐயா, எப்படி ஒரு சமாதானம் இருக்கும் ஐயா. அப்படி அநேக குடும்பங்களில் தகப்பனே ஒரு சில பிள்ளைகள் மூலமாக தங்களுடைய எல்லா விதமான நிம்மதியும் இழந்து காணப்படுகிற இருந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களை மீட்கும்படியாக ரட்சிக்கும்படியாக நீ வந்திருக்கிறபடியினால இப்பொழுது எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அங்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய மன பாரங்களையும் கண்ணீரை நீர் பார்த்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்க சிந்திய ரத்தம் ஒரு சொட்டு கூட வீணாய் போகக்கூடாது. ஆண்டவர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விட விசேஷத்தின் ஞானத்தை கொடுப்பீராக. அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விட கருத்துல கொடுக்கிறோம். பரத்திலிருந்து ஒரு ஞானத்தை நான் நிரப்புங்கப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த தேர்வு பயத்தின் நிமித்தமாக பல வகையான சோர்வுகள், ஆண்டவரே அப்ப பலவீனங்கள், இன்னும் ஆண்டவரே பல வகையான போராட்டத்தின் நிமித்தமாக படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. முது பிள்ளைகளுக்கு தயவா இறங்குவீராக. அவருடைய ஆத்மாவில் கர்த்தர் பலன் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். படிக்கிற பாடங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படி கிருபைகளை கொடுப்பீராக சுவாமி. நல்ல மதிப்பெண் பெற்று ஆண்டவரே ஒரு நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவள் உயர்கல்வியை மெரிட்ல பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் வேலைக்காய் காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முது பிள்ளைகளுக்கு தயவாக இறங்குவீராக. அயல் நாடுகளில் சென்று பணி செய்ய விரும்புகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய வாஞ்சிகள் விருப்புகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பீராக. அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அயல் நாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூர இடத்திற்கு நீ தேவனாக இருக்கிற ஐயா. தூர தேசத்தில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கும்படியாக எல்லாத்தையும் விலைக்கு பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, திருமணத்திற்கு காத்திருக்கிற ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். சில குடும்பங்களில் பிள்ளைகளுடைய வயது ஆண்டவரே திருமண வயதெல்லாம் தாண்டி சென்றபடினால மிகுந்த துயரம், மிகுந்த துக்கம், வேதனை அப்பா. ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியம் நடைபெறுகிறது, நான் என்ன தவறு செய்யுதுன்னு சொல்லி கண்ணீரோடு முடி சமூகத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிற பெற்றோர்கள் உண்டு தகப்பனே, பிள்ளைகள் உண்டு தகப்பனே. நீ தயவாக இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அவருடைய எல்லா கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பீராக. திருமண தடைகள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. நீரே இந்த திருமண பந்தத்தை ஏதேன் தோட்டத்தில் ஏற்படுத்தி வைத்தி ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அது எந்த வயதில் இந்த பிள்ளைகள் வேதனையோடு கூட இருந்தாலும் கூட இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையை ஆண்டவரே அதிசயமாய் விளங்கப்படுகிற வல்லமையை அப்பா உமது பிள்ளைகள் மீது விளங்கச் செய்து அவருடைய குடும்பத்தில் ஒளியேற்றும்படியாக மகிழ்ச்சியினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். திருமணமாகியும் ஆண்டவர் குழந்தை இல்லையென்று சொல்லி கலக்கத்தோடு கூட வேதனையோடு கூட ஆண்டவர் இருக்கின்ற அருமையான தம்பதிகளுக்காக அவருடைய பெற்றோர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உலக பிரகாரமாக எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களை அப்பா அம்மா என்று அழைப்பதற்கு ஆண்டவர் குழந்தை செல்வங்கள் தேவை அல்லவா? ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வருடக்கணக்காய் காத்திருக்கிற அறிந்திருக்கிறேன். உமது பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக சுவாமி. அப்படி எல்லா தடைகளை மாற்றி போடுவீராக. கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கிற ஒரு சுதந்திரம் அல்லவா? நீர் தருகிற பலன் அல்லவா தகப்பனே? எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை கட்டளையிடுவீராக. பலனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்னாளுக்கு இறங்கினவர், ரெபேக்காளுக்கு இறங்கினவர் அப்பா. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கும் இறங்குவீராக. உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீ அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமைக்கு அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்திற்கனை பூரணப்படுத்துவீராக. ஆண்டவர், அன்றைக்கு எகிப்திய மருத்துவச்சிகள் வரும் முன்பாக எபிரேய ஸ்திரீகள் ஆண்டவர் சுகமான பிரசவத்தின் மூலம் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்றோமே. அதே போல பிள்ளைகளுக்கு சுகமான பிரசவத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு செய்தருளும்படி ஜெபிக்கிறோம். வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வயதான காலத்தில் நீரே உமது பிள்ளைகளுக்கு துணையாயிருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையன்றி உமது பிள்ளைகள் யாரிடத்தில் உதவி கேட்க முடியும் ஐயா? யார்களுக்கு ஒத்தாசை அனுப்ப முடியும் ஐயா? ஆண்டவர், பரத்திலிருந்து வரும் ஒத்தாசைக்காக ஆண்டவர் இந்த வயோதிப நிலைமையில் உண்மையே நோக்கி கொண்டிருக்க அறிந்திருக்கிறீங்கப்பா. ஒருபுறம் வயதான நிலைமை, இன்னொரு புறம் குடும்பத்தினுடைய வாரங்கள், பிள்ளைகளை குறித்த கவலைகள் ஐயா, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. இந்த வயதான காலத்திலும் கூட பல வகையான மன பாரங்களோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா மன பாரங்களை அகற்றி அவருடைய கண்ணீரையும் துடைத்து வேதனைகளையும் மாற்றி சந்தோஷத்தில் நிரப்புங்கப்பா. அவளுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுப்பீராக சுவாமி. தனிமை உணர்வு எல்லாம் மாற்றுங்கப்பா. பிள்ளைகள் இருந்தும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையப்பா. இந்த நிலைமைகளெல்லாம் கர்த்தறிந்திருக்கிறீங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கோலும் ஆண்டவரே தடியுமாயிருந்து அவர்களை கரங்களை பிடித்து நடத்துவீராக. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. படுக்கையில் வியாதியோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக, நடமாட முடியாமல் இருக்கிற சூழலில் மத்தியிலும் இந்த ஆராத வேளையில பங்கெடுத்துக் கொண்டு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு மீதும் உடைய கரம் அமருவதாக. ஆண்டவரே, பல வகையான வியாதினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதி நிமித்தமாக இந்த பிள்ளைகள் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிறார்களோ, ஒருவேளை மருத்துவமனையிலே ஆண்டவர் தனக்கு அருமையானவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்திருக்கலாம் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் ஒருவேளை எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுதும் அது பிள்ளைகள் மீது அமர்வதாக. இறங்கிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உச்சந்தலை மீது உள்ளங்கால் வரை கிறிஸ்துடைய வல்லமை இறங்கி அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒரு புதிய ஜீவனை கொடுப்பீராக. ஆண்டவரே, பலவீனப்பட்ட உள் உறுப்புகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது புதிய உறுப்பாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உருவாகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் ரத்தத்தை உள்ளும் புறமும் நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம், பூசி ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள்
ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அது பிள்ளைகள் கைட்டு செய்த எல்லா பிரயாசங்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன வேலைகள் செய்கிறது எல்லாவற்றிலும் உடைய கிருபை நிறைவாய் தங்கியிருக்கட்டும் ஐயா. அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லா பொருளாதார தடைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நீங்க ஆசீர்வதிக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த சென்னை சார்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். அருமையான ஐயாவுக்காக அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். ஐயாவுடைய பலவீனத்தில் பலன் தாரும். உடைய கிருபையினால் நிரப்புங்க. அம்மாவை ஆசீர்வதிங்கப்பா. உமது அடியார்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுக வாழ்வையும் கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான அம்மா இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாளை காணும்படியாக நீங்க கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் சொன்னீர். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனை கர்த்தரை துதிப்பீர்கள் சொன்னீர். இனி ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை சொன்னீங்களப்பா. உமது பிள்ளைகளை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காண பண்ணுவீராக. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கிருபை அருமையான அம்மாவோடு கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கின்றோம். கொடுத்த அருமையான மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நேர்த்தியாய் செய்து கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஒன்று கூட குறைபடக்கூடாது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியங்களை நேசிக்கிற அருமையான குடும்பத்தினர் ஐயா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஐயா. உம்முடைய ஊழியங்களை செய்கிற குடும்பம் ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். இப்படி மூத்த சகோதரிக்காக ஸ்தோத்திரம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பலத்தால் இடைக்கட்டி கொள்ளுவீராக. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பல வகையிலே இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஊழியங்களை தாங்குகிற எல்லாருக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வர ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். கிருபை உமது பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நீர் வழி நடத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் இலாண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தை முதல் சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தை விழுந்தபோது புது சிருஷ்டி முதல் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டே. Tude me go
பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து முதுவரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தரில் நிறைய அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமை ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொதுவான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்துவதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு இருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு கூறும்படி செயல் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாம்படி உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகிய இளாண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து முது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரை தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் முது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலேயும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுக்கு
ஆண்டவருடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மில் எவ்வளவு பேரும் தகுதி இல்லை. ஆண்டவரே நம்மை தகுதிப்படுத்துகிறவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். தேவன் நம்மை தகுதிப்படுத்தும்படி பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் செய்தியை நம்பி சேர துணியாமல் இறக்கத்தை நம்பி சேருகிறோம். உடைய மேசின் துணிக்கைகளை பார்த்ததல்ல, ஆனாலும் தேவரீர் எப்போதும் இறக்க செலுத்த மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் மிகுதியான சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள் வாசமாயிருப்பதற்கு ஏற்றதாய் உடைய சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமந்த விசுவாசத்தினால் பெற்று கொண்டவர்களாகி நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திரு சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தால் திருப்தியாக்கி இருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றுமுள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். சரீரமும் ஆத்மாவுமாய் எங்களை தூய உயிருள்ள வழியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி விழுகாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைய புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் என்றுமுள்ள அரசு மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்று வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்ம நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்களுடைய சிந்தையை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. நிறைவு கீதமாக கீதம் 524 பாமாலை 347 பாடுவோம். தெய்வ ஆட்டுக்குட்டியே லோகத்தாரின் மீட்பரே. கீதம் 524 பாமாலை 347 பாடுவோம்.
கிருபை நிறைந்த ஆண்டவரே, இது நல்ல ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மோடு ஐக்கியம் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஜீவகாலமெல்லாம் எங்கள் கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ உதவி செய்யும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகம் வந்திருந்தார்களோ எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக நீர் நிறைவாக நீர் கொடுத்து நீர் அனுப்புகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதம் வந்து பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.